ஆகாஷ், யாருங்க? நான் தான்டா ஆகாஷ். ஓ, ஆகாஷா? எப்படா துபாயிலேருந்து வந்த? நேற்று நைட்டுடா, காலையில் தான் வசந்த பார்த்தேன். அவன் தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி சொன்னான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா. எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு? இப்போ எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? எவ்வளவு முக்கியமான வேலையை விட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு மே 1 வேற, எந்த வேலையும் நடக்காது. அதை விட முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் உன்னை நேர்லயே வர சொன்னேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம். இது சாதாரண விஷயமா இருந்தா ஈவினிங் பேசியிருக்கலாம். இது நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா. என்ன விஷயம்? எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அப்படியா? தப்பிச்சண்டா சாமி, சீக்கிரமா பண்ணிக்கோ. நான் எஸ்கேப். உங்கள சரி 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 சரி. யார் மாப்பிள்ள? எங்க ரிலேட்டிவ் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பிரான்ஸ்ல இருக்காரு. அக்டோபர் மாசம் இந்தியா வராரா. ரொம்ப வசதியான குடும்பம் வேற. அப்பாக்கு மிஸ் பண்ண மனசே இல்ல. நேத்துல இருந்து ஒரே டார்ச்சர். இப்ப புரியுதா நான் ஏன் அவசரமா வர சொன்னேன்னு? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? சிம்பிள். அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. வசதியான வாழ்க்கை, அதுவும் பிரான்ஸ்ல. பிரான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? சொர்க்கம் மாதிரி. இல்ல இல்ல, சொர்க்கமே தான். இங்க நானாவது நிம்மதியா இருப்பேன். ப்ளீஸ் பிரகாஷ், பி சீரியஸ். நீ இல்லனா நான் செத்துருவேன். ஏய் ஓகே ஓகே, ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகுற? இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம லவ் நான் வீட்ல சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன். ஒத்து வரலனா நான் கிளம்பி வந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்க கூட வாழணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இதுக்கே டென்ஷன் ஆகுற? நீ கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கலெக்ஷன் இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். முதல்ல இந்த ஊர் சுத்துற வேலையை விடுங்களேன். நோ சான்ஸ். நம்மளால சுத்தமா இருக்கவே முடியாது. உங்களை திருத்தவே முடியாது. அம்மாக்கு கிளாசிக் ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கிட்டு வரணும். வரும்போது வாங்கிட்டு வந்துருங்களேன். எனக்கு அந்த சைடு போற வேலையே இல்லையே. இதுக்காக தான் நான் போகணும். போங்களே. வருங்கால மாமியாருக்கு இது கூட பண்ண மாட்டீங்களா என்ன? சொல்றேன் மச்சான். இல்லடா, எனக்கு இங்க கொஞ்சம் பக்கத்துல வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த ஆக்சிடென்ட்ல ரோடு பக்கத்துல இருந்த கம்பி குத்தி. போதுண்டா, இதுக்கு மேல சொல்ல வேணாம். எப்படிடா? கண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டமாச்சு. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது, அப்புறம் போக போக பழகிடுச்சுடா. ஹலோ. சரிம்மா. வந்துடுறேம்மா. சரி. யாருடா? தேவியா? எப்படா இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? கல்யாணமா? அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்டா எனக்கு சொல்லவே இல்ல? எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா சொல்லியிருப்பேன். தேவிக்கு தானே கல்யாணம் ஆச்சு. என்னடா குழப்புற? அவளுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோட ஃபாரின்ல இருக்காடா. ஆகாஷ், ஆகாஷ் சொல்றா. ஓ, இருக்கியா? இல்ல, யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நீயும் என் கதையை கேட்டு ஓடிட்டியோன்னு நினைச்சேன். பாதியிலேயே ஓடுறதுக்கு நான் என்ன தேவியா? டேய், அவளை அப்படி சொல்லாதடா. அவ மேல தப்பில்ல. அவளை கல்யாணம் பண்ணிக்க கம்பல் பண்ணதே நான் தான்டா. அவ சம்மதிக்கவே இல்லை. அவளை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டேய், அடிப்பட்டதுல மூளை ஏதாவது குழம்பு போச்சா? இல்லடா, முன்னை விட மூளை இப்பதான் நல்லா வேலை செய்யுது. பார்வை இல்லாததுனால கவனம் கழியறதில்ல. நல்லா திங்க் பண்ண முடியுது. அதனாலதான் தேவி விஷயத்துல நல்ல முடிவெடுக்க முடிஞ்சது. நீ வேணா பாரு, சீக்கிரத்துல நான் ஒரு தத்துவ ஞானியா மாறிட போறேன். டேய், எனக்கு அழுகே வந்துடும் போல இருக்கு. உன்னாலே அப்புறம் ஈஸியா எடுத்துக்க முடியுது. ஆகாஷ், ஒரு ஜோக்க நீ ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல படிச்சு பாரு, சிரிப்பே வராது. அழுகியும் அப்படிதான்டா. நான் பல முறை அழுது முடிச்சிட்டேன். இனிமே எதுக்காகடா அழணும்? சொன்ன மாதிரியே தத்துவ ஞானி மாதிரி தானே பேசுற. உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்குடா. சரிடா, டைம் ஆச்சு. வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். இல்லடா, நீ கிளம்பு. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரி, பார்த்து போடா. நீ இவ்வளோ தயங்குறதே ஒரு நல்ல முடிவெடுக்கதான்னு தோணுது. ஒரு நல்ல முடிவெடுக்கணும்னா
ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம். தயங்காம சொல்லு தேவி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க பிரகாஷ். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தினமும் வந்தேன். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள். இப்ப 10 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன் குரலையே கேட்குறேன். நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் தேவி. கண்டிப்பா தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் பிரகாஷ். நான் நேரடியாவே பேசிடுறேன். நான் உங்களை காதலிச்சப்பவும் சரி, உங்களுக்கு அடிபட்டப்பவும் சரி, உணர்ச்சி வேகத்துல ஏதேதோ பேசியிருக்கேன். பிகாஸ் நான் உங்களை காதலிச்சது உண்மை, அது பொய் இல்ல. நான் உங்களை எந்த அளவுக்கு விரும்பினேனோ அதை விட கொஞ்சம் அதிகமா என்ன நான் விரும்புறேன். உங்களை முதல்ல மீட் பண்ணும்போது இந்த நிலைமையில பாத்திருந்தா எனக்கு நிச்சயமா காதல் வந்திருக்காது, கருணை தான் வந்திருக்கும். நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. உன் நிலைமையில யார் இருந்தாலும் இதை தான் செய்வாங்க. உங்க வீட்டில் பார்த்த அந்த ஃபாரின் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. அவரோட சந்தோஷமா வாழு. அவரோட கடைசி காலம் வரைக்குமாவது அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேவி, நீ முதல்ல ஆசையா வாங்கி கொடுத்த கண்ணாடியை நான் கழட்ட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப அதுவே நிரந்தரமாயிடுச்சு. என் மனசுலேருந்து உன்னை நீக்க முடியல தேவி. அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும்.